நேராக பீச்சுக்குள்ளே போய் உள்ளே போய் ஒரு குளியலை போட்டு வருவோம். எப்படி இருக்கு? இல்லைன்னு இருக்கு. ரொம்ப பெரிய அளவு ஒன்று வருது. கோபுரம் நேரம் நல்லா தண்ணி பட்டுருக்கு. சிட்னி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு பீச் கேமராமேன்லாம் தண்ணி பட்டுருக்கு. அதாங்க பெரிய கிளம்பிருச்சு பாருங்க. ஒப்பேரா ஹவுஸ் வியூவை பாருங்களேன். வாவ். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வந்தோம்ல, அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். சரி வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஸ்பாட்டை பிடிப்போம். பிடிச்சிட்டு பேகெல்லாம் வச்சுட்டு பீச்சுக்குள்ளே போயிட்டு வருவோம். அங்கே வந்து எல்லோ ஃப்ளாக் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சைடு ஒரு எல்லோ ஃப்ளாக், எல்லோ ரெட், அந்த பக்கம் ஒரு எல்லோ ரெட். அதுக்குள்ளே தான் குளிக்கணும். அதனால தான் அந்த பீப்புள் எல்லாருமே அதுக்குள்ளே இருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா சர்ஃபிங்கு அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ளாகை விட்டு வெளியே வரக்கூடாது போல இருக்குது. நேராக பீச்சுக்குள்ளே போய் உள்ளே போய் ஒரு குளியலை போட்டு வருவோம். இந்த எல்லோ ஃப்ளாக் சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பசிபிக் ஓஷனில் நம்ம வந்து கால் வைக்கிறோம். பார்ப்போம். எல்லா இடத்துலையும் கடல் ஒன்று தான், பட் இருந்தாலும் ஒரு சொல்லிக்கலாம் இல்லையா, பசிபிக் ஓஷன் கடல்லையும் போய் நான் போய் சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னு. எப்படி இருக்கு? இல்லைன்னு இருக்கு. வா, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குங்க கடல். ஐயோயோ, மேலே தண்ணி வர வர ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. உட்காந்துருவோமா? இதெல்லாம் ஆழம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. இந்த இடத்துல ஆழம் அதிகமாக இருக்கு. சூப்பராக தாங்க இருக்குது. வீக்கெண்ட்லாம் வந்தோன்னா ஜாலியாக உள்ளே போய் குளிச்சுட்டு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இன்னும் ஒரு வாட்டி நம்ம என்ட்ராகும். கூலர்ஸ் இருந்தது, அதை வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் அது தண்ணியில் எங்கேயாவது அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா நிறைய கடல் பாசிலாம் கிடக்குது. இந்த இடம் நல்லா மேடாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த வரையும் என் தம்பி சர்ஃபிங்லாம் பண்ணுறாப்புல. பாருங்க எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கா? தண்ணி கூட பாருங்க கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. நல்லா இறங்கியாச்சுங்க. இன்னும் ஒரு முங்கு முங்கிட வேண்டியதுதான். அந்த மாதிரி எல்லாரும் உள்ள வரைக்கும் இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம்லாம் நான் பீச்சுக்குள்ளே போனதே இல்லை. ஆனால் ஃபுல்லாக மேடாக தான் இருக்கு. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. இங்கேருந்து சீஷோர் பாருங்க.
ஐயோ நல்லா தள்ளி உள்ளது. ஐயோ பெரிய அளவு ஒன்று வருது. கோபுரம் வேறு நல்லா தண்ணி பட்டுச்சு. வீடியோ ரொம்ப அளவுக்கு தெரியல. ஷார்க் வந்து நிறைய பேரை வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு, கையை கடிச்சிட்டு போயிடுச்சுன்னு நியூஸ் வரும் ஆஸ்திரேலியாவில். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் தூரம் வேணால் போயிட்டு வரும். உள்ளே வர வர மேடாக தான் இருக்குது. சிட்னி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குது. ஏதோ ஒரு பீச் கேமரா மேலாம் தண்ணி பட்டுச்சு. ரொம்ப தூரம் உள்ளே போயாச்சு. பாருங்க சீஷோர் எங்கே இருக்கு பாருங்க. ஓகே, நான் போயிட்டு கேமரா வச்சுட்டு நல்லா ஒரு குளியல் போடலான் இருக்கேன். ஒரு 1 hour நல்லா குளிச்சாச்சுங்க. கேமராவை வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கிளம்பலான் இருக்கேன். அதே சேம் நம்ம வாக் போயிட்டு அங்கேருந்து நம்ம இந்த அதாவது சர்க்குலர் போயிட்டு அங்கேருந்து சென்ட்ரல் போயிடுவோம். சூப்பராக இருக்குது பீச். திருப்பி வந்த இடத்துக்கே வந்தாச்சுங்க. இந்த ஃப்ளாக்ஸ்லாம் இருந்தது. ஸோ இந்த பக்கம் போனோன்னா திருப்பியும் அந்த வார் மணி வந்து 4 ஆக போகுது. ஆனால் இங்கே 2 மணி மாதிரி வெயில் அடிக்குது. ஏன்னா 8 மணிக்கு தான் இருட்டும். ஸ்டார்பக்ஸ் இருக்குது. போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோமா? ஒரு கேப்புச்சினோ வாங்கலான் இருக்கேன். $5. டால் வாங்கிக்கலாம் 5.5. ஆக்சுவலாக நம்ம அசாம் டீ இருக்கும் எப்பயுமே. பட் இங்கே பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. சாய் டீ லாட்டே. அதுக்கு வேலை பேசாமல் காஃபியை வாங்கிட்டு போயிடலாம். 1 cappuccino, hot tall cappuccino. Yeah, 5 please. Yeah. Are you getting tea? Okay. Yeah, good. Good. Good? Okay. Okay. Cappuccino வந்துருச்சு.
பீச் பார்த்துட்டே அப்படியே கப்பச்சினா பிடிக்கும். ஹார்லி டேவிட்சன் சும்மா கர்ன்னு போகிறாரு. ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி பைக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நம்ம அப்படியே பீச் வியூவை பார்த்துட்டு இந்த ஸ்டார்பக்ஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம். நேராக போகலான்னு தான் நினச்சேன். அங்கே போய் பசிக்கும், ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம். கப்புச்சினோ வந்து $5.5 எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த காஃபி இப்படி தான் இருக்கும். இந்த காஃபியை வந்து நம்ம ஊரில் வாங்கி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, $300. இதுக்கு தான் போய் லைன்லாம் நிற்பாங்க நம்ம ஆளுங்க. நார்மல் காஃபி ஷாப் போனீங்கன்னா இதே காஃபி வந்து $4.5 வரும். ஒரு $1 கம்மியாக வரும் ஸ்டார்பக்ஸ் கம்பேர் பண்ணும்போது. பேக் நம்ம வாக் பண்ணிட்டோம். ஸோ சர்க்குலர் குவே பார்த்தீங்கன்னா 10 minutes அடுத்த பெரி இருக்குது. ஸோ நேராக ஸ்வைப் பண்ணிவிட்டு உள்ள போக வேண்டியதான். ஸோ இங்கே வந்து சிங்கிள் ஸ்வைப் தான். அது வரைக்கும் பாருங்கள் ஸ்வைப் பண்ணுற ஏரியா. ஓகே, ஸ்வைப் பண்ணிடுறேன். இது ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு ரைட் சைட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வியூ பாருங்களேன். சூப்பராக இருக்குது பாருங்க. சரி, நம்ம பெரிக்குள்ளே போய் ஏறுவோம். ஆனால் இப்போ விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திறந்து விட்டாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏறி இருக்கோம். ஆனால் நான் உள்ளே வந்துட்டேன். வெளியே போய் நிற்கிறது இதில் நிற்கிறதே கிடையாது போல இருக்கே. நம்ம எதுக்கு உள்ளே உட்காரணும், வெளியே போய் நின்றுக்கலாம். இங்கே போய் உட்காந்துப்போம். இதுதாங்க நம்ம சீட்டு. ஃபஸ்ட்டு வந்தது வந்து ஒரு மாதிரி இருந்தது, இது ஒரு மாதிரி இருக்குது. டர்ன் பண்ணுறாங்களா இல்லை எப்படின்னு பார்ப்போம். நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கார்னர் சீட்டாக போட்டாச்சு. அங்கேருந்து எடுக்கும்போது டர்ன் பண்ணி தான் எடுத்தாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் போகணும். இந்த ஃப்ரண்ட்டில் நிற்கிறதே ஒரு சூப்பராக இருக்கும். பார்ப்போம். இப்போ ரிவர்ஸில் எடுத்து போயிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. திருப்புவாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்பும்போது பார்ப்போம். எழுதி போட்டுருக்காங்க, அவுட் சைடு சீட்டிங் ஏரியாஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சீ ஸ்ப்ரே. கடல் வந்து தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளித்தாலும் பரவாயில்ல, இங்கே தான் நம்ம உட்கார போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு. அது ஃப்ரண்ட்டில் போகுதா பேக்கில் போகுதான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம உட்காந்தது பேக் சைடு தான். ஸோ அப்படியே போகுது. அதர் சைட் போய் பார்ப்போம். வரும்போது அவ்வளோ கூட்டம் இருந்தது, இப்போது ஒருத்தரையும் காணும்.
ஒபேரா ஹவுஸ் வந்து 1913 நினைக்கிறேன். ஒரு பெரிய ஆடிட்டோரியம் 5000 பீப்புளை ஹவுஸ் பண்ணுறதுக்கு. அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் நடக்கும். அது எல்லாமே இந்த செராமிக் டைல்ஸ், ஒயிட் கலர் டைல்ஸு. மணி பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. பட் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 மணி ஆகும். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் சம்மர் போய்ட்டு இருக்கனால இங்கே என்ன ஏதோ ஒரு சீ பிளேன் போகுது பாருங்கள். நைட்டு 8:30 நல்லா வண்டியை திருப்புறாங்க. போய் டாக் பண்ண போகிறாங்க. சிட்னி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபெரி ரைடு ஒன்று எடுங்க. சூப்பராக இருக்குது. சும்மா அப்படியே போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு, நிறைய இடத்துக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா வார் 6-7 வரைக்கும் இருக்குது. எல்லாமே கடல்லே போயிட்டு எங்கேயோ ஒரு இடம் போயிட்டு திருப்பி அங்கே போயிட்டு இந்த மாதிரி மேனலி பீச்சு இதெல்லாம் போயிட்டு பாருங்களேன். ராயல் கரீபியன் இன்டர்நேஷ்னல். இதில் வந்து மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது மேலே இந்த லிஃப்டில் போயிட்டு மேலே ஹேங்கிங் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்க. இதுவும் போகலாம். ஆக்சுவலாக ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். நைட்டு கிளம்புன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டை வியூ பார்க்குறதுக்கு இந்த க்ரூஸில் போகலாம். ஓகே, சிட்டிக்கிட்ட வந்துட்டோம். சர்க்குலர் குவே ரயில்வே ஸ்டேஷன். இறங்க வேண்டியதான். கிட்ட வந்துருச்சு. அடுத்த குரூப் ரெடியாக இருக்காங்க மேன்லி போகிறது. சரி, ஓகே, நான் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறேன். க்ரூஸ் கிளம்பிடுச்சு பாருங்கள்.
டைம் வந்து 5 o'clock ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு டிக்கெட் நம்ம அங்கே எடுத்துகிட்டு க்ரூஸில் ஏறிக்கலாம். சம் 3 hours ஆகும்னு நினைக்கிறேன். நைட்டு இருட்டுற வரைக்கும் அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம மேன்லி பீச் போனோம் இல்லையா, அதே மாதிரி வழியில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு ஃபுட்டு எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து சிட்டி லைனை பார்த்துட்டு அப்புறம் ரிட்டன் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நம்ம ட்ரெயின் பின்னாடி வந்துருச்சு. அடுத்த ட்ரெயினில் போகலாம். இந்த க்ரூஸ் கிளம்புறதுனால அப்படியே இங்கே வந்து நிப்பாட்டேன். இங்கே எவ்ரி 2 minutesக்கு ஒரு ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். இது ஒயிட் கலரில் இருக்குல்ல தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. இது என்னன்னா நம்ம வீட்டில் எல்லாம் விட்டோமே செராமிக் டைல்ஸு, அதுதான் இது. பளபளன்னு இருக்கு பாருங்க. இது ரஃப்பாகவும் இது வந்து ஷைனிங்காகவும் இருக்குது. இது மேட் ஃபினிஷில் இருக்குது. இது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது.